தான் முக்கியம். எத்தனை தடவை இறங்கி இருந்தாலும் அத்தனை தடவை நீ பிரேக்கை பிடிச்சே ஆகும். ஏன்னா நீ நியூட்ரு பண்ண போகிற. நியூட்ரு பண்ணும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக கீழேயோ மேலேயோ போகும். கியரில் இருக்கும்போது போகாது. நீ கிளச்சை பிடிச்சிட்டாலே கியர் பாக்ஸ் ஃப்ரீ ஆயிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ வண்டி இப்படி டவுனில் இருக்கும்போது என்ன ஆகும்? அதுக்கு நம்ம வண்டியில் ஏறும்போது பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சிட்டோம்னா பிரேக்கில் கால் வச்சிருந்தோம்னா வண்டி என்ன ஆகும்? கீழே போகாது. வண்டி இப்போ நம்ம கண்ட்ரோலில் நம்ம கால் கடியில் இருக்குது. அதை மறக்காது. வண்டி பசிக்கிட்டு போகலாம். ஹேண்ட் பிரேக் எடுக்க மறந்துட்டோம். ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டோம். பட் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ரெட்டில் லைட் எரியுதான். வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஆரஞ்சு லைட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அதனால் அது எரியுது. சரியா? பட் சாவி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணிக்கலாம்? சாவி ஆன் பண்ணி இப்போ எல்லா லைட்டும் எரியுதான், எல்லாமே எரியுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. தெரியுதா? அப்போது ஒரே ஒரு லைட் எரியுது ரெட் கலர் மேலே. ஹேண்ட் பிரேக்கை எடுத்துட்டோம், அங்கே ஆஃப் ஆகிடுச்சு. கிளியராக அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த லைட்டு எரியக்கூடாது. சரிங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டிருக்குமே இல்லையா நம்ம அப்படியும் நினச்சிக்கலாம். லைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகலாம். சம்பு சம்பு போகலாம். திருப்பிக்கலாம். பட் அந்த ஸ்பீடை இன்னும் ஒரு நூல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போட்டுருந்துருக்கலாம். வெடுக்குன்னு செகண்ட் இழுத்தீங்கல்ல, இந்த ஸ்பீடை இன்னும் ஒரு நூல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் போட்டால் நல்லா இருந்துடும். போகலாம். அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட் புஷ் பண்ணுங்கள். ஃபீல் இன்க்ரீஸ் ஆகுதா நம்ம தான் கியர் போட்டுருவோம். கண்டு புரியுதா? நம்ம அந்த மீட்டரை பார்த்து மட்டும் போடாமல் இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம எல்லா வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம் ஈஸியாக. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த ரோட்டில் போங்க, நம்ம நாளைக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வரீங்களா இல்லை திங்கக்கிழமை வரலாமா? சரி. சத்யா நீங்கள்? காலையில் எல்லாத்தையும் வரலான்ட்டேன். 6 மணிக்கு வரவங்கலாம் வர வேணான்ட்டேன். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் இருக்காமா? வரேன்னாங்க. ஃபஸ்ட்டு பையன், 2வது புள்ள. பையன் 3வது படிக்கிறாரு. புள்ள இப்போ தான் எல்கேஜி போயிட்டுருக்கேன். வெரி குட், சூப்பர். டக்குன்னு தேர்டு ஓடிடலாம். இப்போ அவங்க பார்த்து ஹாரன் அடிக்கணும்னு நினச்சதை விட செகண்ட் ஒன்று பண்ண பார்த்தியா, அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு ஹாரன் அடிச்சிங்க, டக்குன்னு பிரேக் பிடிச்சி கீரை டவுன் பண்ணி போய்க்கலாம் நீங்கள். வரும் அதுதான் சேஃப்டி. ஹாரன் வந்து ப்ரெஷர். அவருக்கெல்லாம் அந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். தெரிஞ்சுதா? இவருக்கு தான் நம்ம ஹாரன் அடிக்கணும். நம்ம ஹாரன் யாருக்கு அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறது ரொம்ப முக்கியம். இண்டிகேட்டர் போட்டால் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அவருக்கு தான் பாஸ் லைட் யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணால் நம்ம எக்ஸைட்டை மிதிச்சிடணும். பாஸ் லைட்டை யூஸ் பண்ணிட்டாலே எக்ஸைட்டை மிதிச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க குறுக்க வந்தால் நம்ம தைரியமாக அவர்கிட்ட போய் சண்டை கட்டலாம். லெஃப்ட்டு கீழே என்ன பண்ணியிருக்கணும்?
லைட்டாக போகுதா? வெரி குட், சூப்பர்மா. இல்லை வெடுக்குன்னு எடுத்துருவேன்னு பயந்துட்டேன். அது வெடுக்குன்னு எடுத்துருக்கக்கூடாது. கரெக்டு தான். சரிங்களா? ஒரு 4 நாளைக்கு ரிசல்ட்டு தெரியுதா? அப்படியா? நம்மளோட ஹார்ன் அடிச்சிருக்கோம். இல்லை வீட்டில் வண்டி இருக்கா? நம்ம ரோடு அந்த வண்டியை பார்த்தாலே நம்ம ஊரில் வந்துடும். இப்போ அந்த வண்டி வருதில்ல, அந்த வண்டி வருது நம்ம அங்கே பார்த்துட்டாலே இங்கே நம்ம ரோட்டில் சேஃப்டியாக போக ஆரம்பிச்சிடும். அது புரியுதா? பட் அங்கே வண்டி இல்லைன்னா நம்ம ரோட்டுக்கு தெரியுமா போகலாம். இப்போ பாரு, இப்போ வண்டி இல்லையா, தைரியமாக இப்படி போகலாம். சரியா? இப்போ மட்டும் வண்டி வந்துடுச்சு, ஒரு நூல் உள்ளே வந்துடணும். அது புரியுதா? பட் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்படியே நியூட்ரல் பண்ணி கீழே என்ன பண்ணணும்? பட் வெரி குட். ஏன்னா நம்ம வண்டி நிறுத்திட்டோம். நம்ம வண்டி நிறுத்திட்டோம், ஃபஸ்ட்டு தான் போட்டுருக்கோம். அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்டில் எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர், ஒரு செகண்ட் எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர். அப்படி நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. ஹாரன் அடிக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத நினைக்கிறோம். ஹாரன் அடிச்சுட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு நம்மளே நினச்சிருவோம். பட் அப்படி கிடையாது. ஹாரன் வந்து ஒரு ப்ரெஷரு. ஹாரன் அடிக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு சிக்கி நம்ம சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடுச்சா டக்குனு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடிக்குது. நாலு நாள்லேயே போய் வீட்டில் கார் எடுத்து ஓட்டிட்டீங்க. நீங்கள் வாரு ஒரு கூட்டிட்டீங்களா? எதை சொன்னாங்களே கருத்து? இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிருக்கும். இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அவருக்கு தான் ஹார்ன். ஏன்னா அவர் நம்மளை பார்க்காம போகிறாரு. அவர்கிட்ட ஹார்ன் அடிச்சா நான் பின்னால் வரணும்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ரோடு தேர்டு போட்டுருக்கணும். ரஞ்சினி ஃபோர்த்து போட்டுருக்கணும். யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளால் இங்கே முடியும். போட்டோம். கான்செப்ட் புரியுதா? பட் அவரை ஃபாலோ மாதிரி கணிச்சிருக்கணும். அவர் விட்டு வெளியே வந்தோம். பட் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாரன் அடிச்சிருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா அவர் ரைட்டில் வந்துடக்கூடாதுங்கிறக்காட்டி இன்ஃபர்மேஷன். ரிலாக்ஸ். நம்ம செகண்டில் தான் இருக்கோம். இங்கே ஸ்பீடு பிரேக் புளி. கீர் என்ன பண்ணிருக்கணும் இப்போ? பட் நீ எத்தனை கீர் போட்டேன் புரியுதா? பட் நம்ம ஸ்பீடு பிரேக் வந்துச்சுல, நீ எதுக்கு 3வது கீர் போட்டேன்? ஏன் தெரியும்? எக்ஸைட் யூஸ் பண்ண போவோம். நான் கேட்குற கேள்வி புரியுதா? நமக்கு அதுக்கு முன்னால் குழி ஸ்பீடு பிரேக் வந்துச்சு. நம்ம செகண்டில் தான் இருந்தோம். செகண்ட்லேயே போயிருக்கலாம். நீங்கள் எதுக்கு 3வது கீர் அங்கே போட்டீங்க? அப்போ பேர் தான் டிப்ரெஷன். புரியுதா? தேடி நம்ம ரிலாக்ஸாக நிதானமாக இருந்தோம்னா அது என்னென்னு ரிசல்ட் தெரிஞ்சுருந்தாங்க. நம்ம அதை விட்டு போட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் அந்த வேலையை செய்யக்கூடாது. செஞ்சாலும் இப்படிங்கிறப்ப அந்த வேலையை திருத்திடணும். இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிடும். அவர் நிற்கிறாரு, அங்கே வண்டி வருது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டக்குன்னு கியர் டவுன் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு சின்ன அசம்ஷன் தான். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது வித்தியாசம். ரிலாக்ஸ். நம்ம ரோடு நேரம் போயிடலாம்.
பார்த்துட்டு தான் எக்ஸைட்டை யூஸ் பண்ணுடா தங்கம். அக்கா பாவம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஏம்மா இருக்கீங்களா ஊருக்குள்ள? எல்லாம் ஓட்டி பழகிட்டீங்க, எல்லாம் உங்கள் வண்டி எடுத்து ஓட்டுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு? வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது, அவ்வளோ பிஸியாக, அவ்வளோ டயர்டா? சொல்லுமா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொல்லு 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 சொல்லு. சரி, இப்போ ஓட்டலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா இல்லை எடுத்து ஓட்டிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? புரியல. அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கணும். நான் கூப்பிட்டு கேட்டு வரீங்களா இல்லை? சரி, ரைட்டு, ஓகே. அப்போ ரெடி ஆகிட்டு மண்டேலேருந்து கூப்பிட்றீங்களா என்ன பண்ணுறீங்க? ரெடி ஆகிட்டு மண்டேலேருந்து கூப்பிட்றீங்களா என்ன பண்ணுறீங்க? சரி, மறந்துடாதீங்க. ஓகேங்க. சரி, யாராச்சும் கஸ்டமர் தான் ரெஃபர் பண்ணுங்களேன். அப்படி யாரும் கூப்பிடலவே இல்லையா? அப்படியா? சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம். ஏம்மா? சரி 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 சரி. சரிம்மா, சார் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் கூப்பிட்டாங்க, என்கொயரி பண்ணிட்டு விட்டாங்க. அந்த ரஞ்சினியா. சரிம்மா, சார் பாட்டு கூப்பிடுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, திங்கக்கிழமை வந்துடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ தான் எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். நான் ஃபோன் பேசுகிறேன், நீங்கள் அதை மட்டும் காதில் மட்டும் வாங்கியிருக்கணும். நீயே எப்படி தேடிக்கிது? ஹலோ, சொல்லுங்க சத்யாக்கா. சரிங்க சத்யாக்கா, எடுத்துக்கலாம் சத்யாக்கா, எடுத்துக்கலாம். பட்டு இன்சூரன்ஸ் ஒருத்தர் பேர்லையும் ஆர்சி புக் ஒருத்தர் பேரில் இருந்ததுன்னா போலீஸ் ப்ராப்ளம் வராது, இவங்களுக்கு கிளைம் ஆகாது. ஆமாம், இன்சூரன்ஸ் போட்டதுக்கு போடாமல் இருக்க மாதிரி போயிடுது. ஆமாம், ஆர்டிஓ. ஆனால் வண்டி ஒருத்தர் பேர்லையும் இன்சூரன்ஸ் ஒருத்தர் பேர்லையும் இருக்கும்போது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சின்னா அது கிளைம் ஆகாது, ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த பிரச்சனையில் அது கிடையாது. காரணம் அடிச்சிருக்கோம், அந்த பிரச்சனை கிடையாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டயர் தெரியணும் தங்கம். டயர் உனக்கு தெரியுதுல்ல, அது டயர் தெரியணும். டயர் மறையக்கூடாது. இந்த ஸ்பேஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க, அது எப்பவுமே நமக்கு சேஃப்டி தான். போகலாம். இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுருங்க. டக்குன்னு எக்ஸைட்டு, டக்குன்னு செகண்ட் கியர் போகலாம். அப்படி இங்கேருந்தே லெஃப்ட் வந்துடணும், இங்கேருந்தே லெஃப்ட் வந்துடணும். என்ன ரீசனுக்கு இங்கேருந்து லெஃப்ட் வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காருக்கு ரைட்டு போகிற மாதிரி இருந்தால் அப்படியே நிறுத்திடுவார், நம்ம அப்படியே லெஃப்ட்டு போயிடலாம். சரிங்களா? லெஃப்ட் 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 ஒட்டி வந்துடலாம், ஒட்டி வந்துடலாம், வந்துடலாம் வந்துடலாம் வந்துடலாம். இப்படி வச்சு வச்சு. பட் இங்கே என்ன ஒரு தவறு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலை எக்ஸைட் சைடே வச்சுட்டு இருந்தீங்க, கிளச்சு சைடும் பிரேக் சைடும் வச்சுருக்கோம். புரிஞ்சுதா? தேடிக்கிட்டு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி. இப்போ அந்த காரணம் திரும்பணுமா, உங்கள் காலை எக்ஸைட்டுக்கிட்டே இருந்துச்சு, கரெக்டாக? இப்போ இந்த டூ வீலர் ஒருத்தர் சம்மந்தமெல்லாம் உண்மையில் வந்தாரா? அப்போ நீங்கள் எதை மிதிப்பீங்க? பிரேக்குன்னு நினச்சி எதை மிதிப்பீங்க? இப்போ கால் எங்கே இருக்கணும்? கான்செப்ட் புரியுதா? நம்ம கால் வந்து இங்கே தான் இருக்கணும்.
எப்போவுமே நம்ம கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் எங்கெங்கெல்லாம் இருக்கமோ அந்த இடத்துல பூரா நம்ம கால் வந்து கிளச்சுக்கிட்டையும் பிரேக்குக்கிட்டையும் மட்டும் தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த வண்டியை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். வண்டி கண்ட்ரோலில் இருக்கும். ஓவர்டேக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அந்த ரூட்டுக்கு போயிருந்தோம்னா ஓவர்டேக் பண்ண செகண்ட் நமக்கு வேலை முடிஞ்சு நம்ம இந்த ரூட்டுக்கு வந்துடணும். காரணம் அடிச்சிருக்கோம். இவரை பார்த்து ஒரு பயத்தில் அந்த காலங்க வரக்கூடாது. நீ வானா பார்த்துக்கலாம், அவர் வந்துட்டாருன்னு ஒரு பயத்தில் வெடுக்குன்னு காலங்க வரக்கூடாது. சரி நீ வானா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கால் வச்சுருக்கோம். ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை சும்மா போட்டுப்பார், நீ 50 கியர் போட்டுப்பார் அவ்வளோதான். இல்லை போட்டுருவோம். அதை நம்ம போட முடியும் அப்படின்னு போட்டு பார்த்தா தெரியும். சரியா? என்னோடய இண்டிகேட்டர் போட்டார், என்ன பண்ண ஐயோ எதுக்கு அதெல்லாம். ரிலாக்ஸ். எத்தனை கிலோ போட்டீங்க? செகண்ட் போட்டிருக்கீங்க. தேர்டு போடுங்க. வெடுக்கு இழுத்தீங்கன்னா என்ன கீர் போட்டிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் செகண்ட் போட்டு ஃபோர்த்து நீங்கள் கரெக்டாக இல்லை பார்த்தியா சொன்னல, எதையும் நினச்சி எதை நினச்சி பிரேக் நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சு கரெக்டாக. அதுக்கு தான் கால் அங்கே இருக்கக்கூடாது. முடிஞ்சது நம்ம சேஃப் ஜோனில் இருக்குன்னு நினச்சோம்னா நம்மளால் கால் கண்ட்ரோல் டக்குன்னு பிரேக்கிட்ட வச்சுக்க முடியும் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் டக்குன்னு நிறுத்த முடியும். ஃபஸ்ட்டு போடக்கூடாது ரஞ்சினி. போகலாம். காலை எடுங்க, கால்வாசி போகுதான். வண்டி நின்றுட்டால் தான் ஃபஸ்ட்டு. வீல் சுத்தாமல் நின்றுட்டால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி மீதி எல்லா சுச்சுவேஷனையும் செகண்டு தான். போகுது, செகண்ட் தான் போகுது. ஏன் சாமி ஸ்டாடி போர் அடிக்குது, டிரைவிங் போதான். அந்த அத்தைக்கு போய் சொல்லி கொடுக்கலாம். இந்த அத்தைக்கு சொல்லி தரியா? இந்த அத்தை கார் ஓட்டுவாங்க மகா, 4 நாள் ஆச்சு. சரி நாளைக்கு வந்து சொல்லி கொடுத்துடலாம். நாளைக்கு வராங்களாமா? செகண்ட் கியர் போட்டு போவோம். நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர், டக்குன்னு ஃபஸ்ட்டு கியர் பர்ஃபார்ம் பண்ண புரிஞ்சுதா? இது சின்ன அசம்சன். டக்குன்னு அதை எடுத்து டக்குன்னு எக்ஸிலேட்டு செகண்ட் கியர். நம்ம மைண்டுக்குள்ளே டக்குன்னு ஒரு விஷயம் உள்ளே வருதுன்னா வாட்டி இன்னொரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அதை ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிடலாம். தேர்ட் கியர். சாமி கூப்பிட்றேன், பாய். எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடலாம். இல்லை வண்டி போய்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ் போகுது பார்த்தியா? என்ன ஸ்பீடில் போகிறாரு பார்த்தியா? நாளை காப்பாற்றிடலாம்ல. இங்கே ரிலாக்ஸ். லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். இப்போ கீழே என்ன பண்ணணும்? நம்ம ரோடு. இங்கடா 3 நாளாக ஒரே ஏரியாவை சுற்றி விட்றாருன்னு நினச்சிக்காத. நமக்கு நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். சரியா? இங்கே சுற்றினா தான் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மனசு செட் ஆகும், மைண்டு செட் ஆகும். இப்போ நம்ம நாளைக்கு ரோடு மாற்றும் போது கொஞ்சம் நம்பிக்கையோ தைரியமாக ஓட்டணும். ரைட்டில் போட்டுக்கோ. அடுத்து கட்டுக்குள்ளே போகிறோம்.
லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு போயிடும். உள்ள போயிடும். வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். வண்டி கால்வாசி கிளச்சு. புரியுதா? இந்த கட்டை அடுத்த கட்டா? அடுத்த கட்டு. இதுக்கு அடுத்து 3வது கட்டா? செகண்ட். ஹாரன் அடிச்சிருக்கோம். கட்டு வருது, இங்கேருந்து வண்டி வரும்ல. எக்ஸைட் வைக்கக்கூடாது. கால்வாசியாக காலை எடுத்துக்கிறோம். டக்குன்னு எக்ஸைட் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே கிளச்சில் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாமல் கிளச் வந்து கால் எடுங்க. போகுதா? வண்டி ரிலாக்ஸாக போகுதா? வண்டி ஃபுல்லாக கிளச்சு. வண்டி கிளச் இந்த கால் எடுங்க. போகுதா? போகுதா? சிரமப்படுதா? நீட்டாக போகுதில்ல. நமக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பீடு போதுமில்ல. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு கால்வாசி எடுக்கணும். கால்வாசி போகும் போகும். திருப்பி 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 திரும்பிச்சா மறுபடி மாற்றி 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 ஓகேவா? இன்னும் கொஞ்சம் திருப்பினத்தை இந்த ஆக்சஸ் விட்டு வெளியே வரும். ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக எக்ஸிலேட்ரு. இந்த வீடு தானா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு. ஓ, இது உங்களுக்கு தானா? 3வது கீர் போட்டு. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இப்போ எவ்வளோ தூரம் ஆடுது? மேலே தள்ளுங்க. எவ்வளோ தூரம் ஷேக் ஆகுது? ஆட்டி பாருங்க. அவ்வளோதான் ஷேக் ஆகுது. கீழே இறக்குங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கை வைங்க. இவ்வளோதான் ஷேக் ஆகுது. ஃபீல் புரியுதா? இங்கே வந்து இவ்வளோ தான். எந்த கீழ் இருந்தாலும் இவ்வளோ தான் ஷேக் ஆகும். பட் அதே நியூட்ரல் இருந்ததுன்னா இந்த கடைசிக்கு இந்த கடைசி எல்லா பக்கமும் கிடையாது. லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான். சரிங்களா? அங்கே போகலாமா?